மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஹலோ மை டியர் எக்ஸ், எப்படி இருக்க? எதுக்கு நீ இப்ப என் பின்னாடி வர? வேற எதுக்கு? எப்படியும் நீ கௌதம் இலக்கிய தங்கி இருக்கிற இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. உன்னை பிடிச்சா அவங்க இருக்கிற இடம் தெரியும்ல. நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? அவங்க மறுபடியும் முளைச்சி எனக்கு எதிராக வந்துடக்கூடாதுல்ல, அதான் அவங்கள கால்ல போட்டு நசுக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்குமே அம்மா அப்பா இல்லாத அனாதரமான பயதாண்டா. அடச்சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? கௌதம அம்மா அப்பா இல்லாதவன் அவமானப்படுத்தி சொத்து பத்து இல்லாம நடுத்தருவுல நிக்க வச்சும் கூட வெறி அடங்கல. எண்ணம் அடங்காதடி. பிசினஸ்ல டாப்ல இருந்து என்ன தள்ளி விட்டுட்டு கௌதம் அந்த இடத்த அவன் பிடிச்சான். அதை என்னால மறக்க முடியாது. ஒரு அம்மா அப்பா இல்லாதவன் என்ன ஜெயிக்கிறதா? அவனை வேரோடு பிடுங்கி அழிக்காம விட மாட்டேன். ஹே, அப்படி சொல்லாத. அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படியோ தெரியும். இங்க பாரு, இன்னொரு தடவை கௌதம்க்கு பெத்தவங்க இல்லைன்னு சொன்ன. ஏய், என்னடி மிரட்டுற? இங்க பாரு, இங்க ஒருத்தரும் இல்ல. இதே இடத்துல வெட்டி போட்டுருவான், ஜாக்கிரதை. என்ன வெட்டிட்டா என் புள்ள உன்னை சும்மா விட்டுருவானா? அவன் உன்னை தேடி வந்து உன் கதையை முடிப்பான், கிழிப்பான். அவன் வந்தான்னா அவனையும் உன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுவேன். ஏய், நில்லு. கைய விடு, இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லன்னா என்னடி பண்ணுவ? விடு. நீயும் நானும் இருக்கிற போட்டோவை தாட்சாயணிக்கு இப்பவே அனுப்புறேன். இந்த பாரு, இந்த போட்டோ தான். கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்க. நான் தான் உன் பழைய காதலிங்கிற விஷயம் ஆட்சா எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கே நீ சமாதி ஆயிடுவ. இவ என்ன காப்பாத்தின ரேவதியாச்சு. ஏய், இந்த போட்டோ வச்சிட்டு தானே நீ இலக்காவை என்கிட்ட ஆட்டம் காட்டுறீங்க. இப்பவே அதை அழிச்சிடறேன். குடு குடு குடுங்கறல. ஏய், குடு. ஏய், விடு குடு. விடு விடு. எஸ்எஸ்கே எதுக்கு ரேவதியோட சண்டை போட்டுட்டு இருக்காரு? விடு. கொடுக்க மாட்டேன். ஒண்ணு விடு. அம்மா. வாங்க. என்ன பழக்கம் எஸ்எஸ்கே? நடு ரோட்ல ஒரு லேடி ஈவ் டீசிங் பண்றீங்க. போலீஸ்ல மாட்டினா ஈவ் டீசிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியும்ல. குப்புற படுக்க போட்டு லாடம் கட்டிடுவாங்க. உங்க வாழ்க்கைய தெருவுக்கு கொண்டு வரதுக்கான ஆயுதம் எங்க கையில இருக்கிறது தெரிஞ்சும் கௌதம் அழிக்க அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? வேண்டாம் எஸ்எஸ்கே. இலக்கிய வர வந்திருக்கா? ஆமா, இந்த போட்டோ அழிச்சிட்டா என்கிட்ட வேற காப்பியே இருக்காதா? அத கூட யோசிக்காத மக்கா நீங்க. ஏய், இலக்கியா மரியாதை. சும்மா நிறுத்துங்க. அன்னைக்கே நான் வார்ன் பண்ணியும் அடங்காம மறுபடியும் தொடர்ந்து ரேவதி அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க.
என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு எஸ்எஸ்கே. ஆமா, கௌதம கோவில்ல வச்சு அம்மா அப்பா தெரியாதவன்னு சொன்னீங்களாமே? வேண்டாம் எஸ்எஸ்கே. இதுக்கு மேலயும் இவங்களையும் கௌதமையும் தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஆ? நீ இன்னும் பணக்கார கௌதமோட பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீயும் கௌதமும் இப்ப கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். உங்களை நான் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அத புரிஞ்சுக்க. அப்படியா? இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரேன். இப்போ நீங்களும் ரேவதி அம்மாவும் இருக்கிற போட்டோவை சோஷியல் மீடியால போடுறேன். ஷூ ஒண்ணுமே கேட்கலையே. அதோட நீங்க ரேவதி அம்மா கைய பிடிச்சு கலாட்டா பண்ணீங்கல்ல, அதையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத மகளிர் ஆணையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன்னு வைங்க. நீங்க இத்தனை வருஷமா இந்த பிசினஸ் ஃபீல்டுல கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிற அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே காத்துல பஞ்சா பறந்துரும். இலக்கியா வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா இந்தாங்க. நான் சொல்றேன், நீ சொன்னபடியே செய், அப்பதான் இந்த ஆள் அடங்கும். செஞ்சிருவோம். இலக்கியா வேணாம் 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 விட்டு. இந்த பயம் இருக்கணும். இனிமே இவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. முக்கியமா கௌதம் அசிங்கப்படுத்துறத இதோட நிறுத்திக்கணும். இல்ல நான் சொன்னபடி பண்ணிடுவேன். ஏ இலக்கியா, எதுக்கு இவரை மிரட்டிட்டு இருக்க? ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. என்ன எஸ்எஸ்கே, உங்க அருமை மனைவி காரணம் கேக்குறாங்க, சொல்லட்டுமா? அத மட்டும் சொன்னா உங்க வாழ்க்கை ஆட்டம் கண்டுரும். வாங்கம்மா. எஸ்எஸ்கே, இங்க என்ன நடக்குது? அது வந்து நீ முதல்ல கார்ல போய் உட்காரு, வீட்டுல போய் பேசிக்கலாம். வா 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 வா, கார்ல ஏறு வா. காஃபி. இப்ப காஃபி ஒண்ணுதான் குறைச்சலா? உள்ள போடி. சொல்லுங்க, இலக்கியா உங்களை எதுக்கு மிரட்டுறா? தூரத்துல இருந்ததுனால எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அவளுக்கு பயந்து நீங்க ஏன் முழிச்சிட்டு நின்னீங்க? இல்ல தாட்சாயினி, அது பேசுங்க. மொபைல்ல காட்டி அவ என்ன உங்களை பிளாக்மெயில் பண்ணாளா? அது அப்படி அந்த மொபைல்ல என்னதான் இருக்கு? அது அது வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்க பாக்காதீங்க. இலக்கிய இப்ப காசு பணம் இல்லாத வெத்து வேட்டு. அவ உங்களை மிரட்டுறானா, அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்ல, அது என்னன்னு எனக்கு இப்ப சொல்லுங்க. தாட்சாயினி, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே கேட்டா எப்படி தாட்சாயினி? என்ன உளறீங்க? எனக்கு என்ன தெரியும்? அதான் நான் ஏற்கனவே சொன்னனே, நான் உன் அண்ணனை கொலை பண்ண ஆதாரம் எப்படியும் இலக்கிய கையில சிக்கிடுச்சு. அத வச்சுக்கிட்டு தான் என்ன டார்ச்சர் பண்றா. நிஜமாவா? சத்தியமா. என்னம்மா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? சரி, ஆனா அவ வர்றதுக்கு முன்னாடி ரேவதி எதுக்காக போனை காட்டி உங்களை மிரட்டிட்டு இருந்தா? அது இலக்கியா அந்த வீடியோவை ரேவதி கிட்ட எப்படியே கொடுத்துட்டா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. ரேவதியை பார்த்து அப்படி ஒரு கேரக்டர் மாதிரி தெரியலையே. நீங்க சொல்றது உண்மையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.